இந்த புத்தகம் உங்கள ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறத தாண்டி, உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஒரு புத்தகம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நிச்சயமா இது அதுக்கான புத்தகம் தான். நம்ம தனுஷ் நெறைய மேடைகள்ல சொல்லியிருப்பாரு. எண்ணம் போல் வாழ்க்கை. சொல்லிட்டு அஜித் குமார் அவர்களும் ஒரு படத்துல எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு டயலாக்க நம்ம விவேகானந்தர் கொஞ்சம் மாடரேட் பண்ணி ஒரு வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நீங்க என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ, நாளைக்கு நீங்க அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நம்ம அப்துல் கலாம் ஐயாவை தெரியும். அவர் எந்த கடிதம் எழுதினாலும் அந்த கடிதத்துல மேல 666 அப்படிங்கிற அந்த நம்பர் போட்டு 666ங்கிற நம்பர் போட்டு எழுதுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹிந்து சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல ஊ இல்ல ஓம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் போடுவாங்க. கிறிஸ்டிய சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் மேல பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து 786 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து பயன்படுத்துறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏன் அப்துல் கலாம் 666 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து பயன்படுத்தினாரு நம்ம யோசிச்சிருக்கோமா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்கு. திருக்குறள்ல 666வது குறளா எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆகுபெறின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. என்னவாகணும்னு ஒருத்தர் நினைச்சு அந்த இலக்குக்காக ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்க அந்த இலக்கை கண்டிப்பா ஒரு நாள் அடைவாங்க அப்படிங்கிறது தான் அந்த குறளோட முழு விளக்கம். இப்படி எண்ணங்களை பத்தியே நம்ம அதிகமா பேசிட்டு இருக்கறதுனால நம்ம பார்க்க போற புத்தகங்கள் பேரும் எண்ணங்கள் தான். MS உதயமூர்த்தி அப்படிங்கிற ஐயா எழுதின புத்தகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 1986ல வெளியான இந்த புத்தகம் நம்ம தமிழர்கள் எண்ணங்கள் புத்தகத்தை கொண்டாடி இருக்கணும், செலிப்ரேட் பண்ணி இருக்கணும். ஆனா நம்ம தவறிட்டோம். இனி வரும் காலங்கள்ல நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்றோம், ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஒரு அடிமையாவே இருந்துட்டு இருக்கோம். போன்ல ரீல்ஸ் பாக்குறது, சிந்திக்கிறதவே மறந்துட்டு ஒரு லூப்ல மாட்டின மாதிரி காலையில எழுந்திரிப்போம், சாப்பிடுவோம், வேலைக்கு போறோம், இந்த மாதிரி ஒரு லூப்ல மாட்டின மாதிரி ஒரு சர்க்கிளே சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையை எங்க வாழ்ந்தீங்கன்னு கேட்டா கேள்விக்குறி. இதெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்குக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் ஒரு நாட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு முக்கியம் ஒரு மனிதனோட எண்ணங்கள். அந்த மனிதனோட எண்ணம் தான் அந்த நாட்டோட பொருளாதாரத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததா நம்ம அப்துல் கலாம் இந்தியா 2020ங்கிற புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நான் எதனால அதிகமா அப்துல் கலாம் ஐயாவையே உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, அவர் தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து குடியரசுத் தலைவராகவும் பணிபுரிஞ்சு, அந்த மாதிரி நீங்களும் நானும் இல்ல நம்ம சுத்தி இருக்கவங்களுமே நிச்சயமா எல்லாருமே ஒரு பெரிய சாதனையாளராகவோ இல்ல ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதுக்காக ஓடக்கூடிய ஒரு ஆளாவோ இருப்போம். நம்ம நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருப்போம். நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு கவலைகள் இருக்கு, இதுல இருந்தே என்னால மீள முடியல, இதுல எப்படி அங்கெல்லாம் சாதனையாளரா மாறுறது, அதுக்கெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்படணும், அவங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க, பின்னாடி இருந்து புஷ் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, கை தூக்கி விடுறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லி நம்மள ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சிருப்போம். அந்த கேட்டெல்லாம் உடைச்சு தகர்த்தெறிஞ்சு நம்ம இலக்கை நம்ம அடைஞ்சே ஆகணுங்கிற ஊக்குவிப்போட நம்ம கவலையா இருக்கக்குள்ள சில மோட்டிவேஷன் தேவைதான். அதெல்லாம் தாண்டி நம்ம இலக்குக்கு நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்கோம், ஒழுக்கமா இருக்கோம், ஒழுக்கமா ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான முதற் வழிகாட்டியாவே இந்த எண்ணங்கள் புத்தகம் நமக்கு அமையும்னே சொல்லலாம். இந்த புத்தகத்தை பத்தின முழு தகவல்களை தான் நான் கூட பகிர்ந்துக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பழமொழியை அவர் முழுமையா ஆராய்ந்து அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் ரீதியாகவும் அவர் முழுமையா விளக்கியிருக்காருன்னே சொல்லலாம். முதல்ல விஞ்ஞானிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இந்தியாவோட முன்னேற்றத்திற்கு விஞ்ஞானிகளின் ஒரு முக்கிய காரணமா இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க எப்படி புது புது விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எண்ணங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, எண்ணங்களுக்கு அவங்க என்ன தீனி போடுறாங்க அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு அடுத்து ஞானிக்கு வராங்க. ஞானிகள் எல்லாம் எப்படி ஒரு முன்னாடியே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க, அடுத்து நடக்க போறதை அவங்களால எப்படி சொல்ல முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்மளும் நம்ம எண்ணங்களை ஒரே சீரா, அதாவது நம்ம எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு சூரியனா அவர் வந்து பிரதிபலிக்கிறாரு. ஒரு சூரியன் எப்படி நமக்கு ஒளியை கொடுக்குதோ அந்த கொடுக்கிற சூரியனோட ஒளி நெருப்பா மாறுறது கிடையாது. ஆனா பூத கண்ணாடி மூலியமா நம்ம ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணக்குள்ள அது ஒரே இடத்துல குவியறனால அந்த இடத்துல நெருப்பு உருவாகிறத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரிதான் நம்மளோட எண்ணங்களும். சூரிய ஒளி பூத கண்ணாடி வழியா வந்து எப்படி ஒரு நெருப்பு உருவாக்குதோ அந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் தொடர்ந்து ஒரே நேர்கோட்டுல சீரா பாஞ்சா
நம்ம இலக்கை கண்டிப்பா நம்ம ஈஸியா அடையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியே ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணங்கள் எந்த மாதிரி தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல அவர் முதல் கருத்தா எண்ணமே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்றாரு. இந்த புத்தகத்தோட மைய கருத்தும் அவர் சொல்ற ஒரே விஷயம்தான். நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதுவாகவே மாறுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம நம்ம இப்ப இருக்கிற நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருப்போமா? உணர்ந்தது கிடையாது. நம்ம முன்னாடி பண்ண சில தவறுகள் தான் நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு முக்கிய காரணமாவே இருக்கும். இன்னைக்கு நாள நம்ம சரி பண்ணோம்னா நாளைக்கு நாள் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமாவும் சொல்றாரு. நம்ம மனம் ஒரு தோட்டம் போன்றது. அந்த தோட்டத்துல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நல்ல எண்ணங்களை, நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல விஷயத்த நம்ம அறுவடை பண்ணலாம். அதே தீய எண்ணங்களான பொறாமை குணத்தையோ, பழிவாங்கும் உணர்ச்சியையோ நம்ம மனசுக்குள்ள விதைக்கிறோம் அப்படின்னக்குள்ள நம்ம அதை தான் அறுவடை பண்ண முடியும். ஒரு திருடன் எடுத்த உடனே திருடனா மாறுறது கிடையாது. அவன் முதல்ல காரணம் காமிக்கிறது, செய்யறதுக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் அவன் முதல்ல காரணம் காமிக்கிறது முதல் வேலை என்னன்னா, தன்னோட சுற்றி இருக்கிற சூழ்நிலையை தான் முக்கிய காரணமா காட்டுவான். அந்த மாதிரிதான் நம்ம சூழ்நிலைக்கு நம்ம ஒரு தீய விஷயங்களை செய்யறோம் அப்படின்னக்குள்ள அது தீயதா தான் போய் முடியும். அதே ஒரு நல்ல விஷயத்த செய்யறோம், நல்ல வேலை விஷயத்துக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படின்னக்குள்ள நம்மள நிச்சயமா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவரோட முதல் கருத்தா இருக்கு. அடுத்ததா எண்ணங்களின் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. எண்ணங்களின் ஆற்றல் எப்படி செயல்படுதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஈர்த்து தன் வசப்படுத்தி வச்சுக்குதோ அந்த மாதிரி நம்ம எண்ணத்துக்கு ஏத்த மாதிரியான மனிதர்களையும், சூழ்நிலைகளையும், சில வாய்ப்புகளையுமே அதுவே உருவாக்கிக்கும். அந்த நிலைக்கு நம்மளையே உந்து சக்தியா பயன்படுத்தி அது அந்த மாதிரி மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் அந்த விஷயத்துக்காக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு உதாரணமா நம்ம உடம்பையே சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு, நம்ம உடம்புல நம்ம ஒரு கவலையான ஒரு விஷயத்த நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னுக்குள்ள ஃபர்ஸ்ட் உடல் உபாதை வருது, வயிற்று வலி அந்த மாதிரி எல்லாம் வருது. மருத்துவரை போய் பார்க்கக்குள்ள நீங்க நிறைய கவலையில இருக்கீங்க, அந்த கவலையில இருந்து வெளியே வாங்க, அப்பதான் உங்க வயிற்று பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர். அந்த மாதிரி விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? மகிழ்ச்சி, அன்பு, நம்பிக்கை இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியா உருவாக்கி நம்ம ஆயுளையுமே நீண்ட நாள் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குது. அதிக கவலை நிறைய மன உளைச்சலை கொடுக்கும், நிறைய மன உளைச்சல் மரணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஸோ கவலைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த கவலைகள்ல இருந்து நம்ம எப்படி விடுபடணும்னு நம்ம யோசிக்கணுமோ தவிர கவலையை மட்டுமே யோசிக்கிட்டு இருந்தா அது எப்பயுமே சரியாகாது இல்லை. அடுத்ததா ஆள் மனதின் சக்தி. அடுத்ததா அவர் சொல்றது மேல் மனம், ஆள் மனம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை 2 வகையா பிரிச்சு அவர் சொல்றாரு. மேல் மனசுல நம்ம நிறைய என்ன விஷயத்த தொடர்ந்து அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அது ஆள் மனதுல ரொம்ப ஆழமா பதியுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற நிறைய மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கிற நிறைய மாணவர்கள் நம்ம பார்த்துருப்போம். அவங்க எல்லாருமே ஒரே இலக்கை நோக்கி ஓடுறாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். ஆனா எல்லாருமே ஒரே பாதையில படிப்புங்கிற ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுத்து பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களோ இல்ல டிஎன்பிஎஸ்சியில நல்லா படிச்சு வேலைக்கு போன மாணவர்களோ அவங்க பேருக்கு பின்னாடி நான் என்ன ஆகணும், இப்போ யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதியிருப்பாங்க. அவங்க எந்த இடத்துல எல்லாம் பாக்குறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒட்ட வச்சிருப்பாங்க. அவங்க திரும்பி திரும்பி அந்த விஷயத்த பாக்குறதுனால அவங்க ஆழ் மனதுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த விஷயத்துக்காக எந்த அளவுக்கு உழைக்கணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கான உழைப்பை போட்டு அவங்க ஜெயிச்சு அந்த சீட்ல இன்னைக்கு உட்கார்றவங்களையும் நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம். அதைத்தான் நம்ம உதயமூர்த்தி ஐயாவும் நம்ம மேல் மனசுல எந்த ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி ஆழமா யோசிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அது நம்ம ஆழ் மனதிலையும் ஆழமா பதியுது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆழமா பதிகிற ஒரு விஷயம் இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து நமக்கான ஒரு வழியையும் அதற்கான முயற்சியையும் அந்த இலக்குக்கான பாதையுமே அதே வழிவகுக்குது. அதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணணும், காலையில எத்தனை மணிக்கு எழுணுங்கிறது எல்லாமே நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் இதுக்கு ரொம்ப அழகா ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். நீ தூங்கும் போது காணும் கனவுகளை விட உன்னை தூங்க விடாமல் இருக்கும் கனவே உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரிதாங்க நம்ம எண்ணங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத
இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப அருமையா சொல்லி கொடுக்குது. அதைத்தான் நம்ம உதயமூர்த்தி ஐயாவும் சொல்றாங்க. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்த உடனேவும் நம்ம என்னவாகிறோம், இல்ல எந்த இலக்கை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா அந்த இடத்த சீக்கிரமாவே அடைவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் இவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அடுத்ததா அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பயம் மற்றும் கவலையை வெல்லுதல். பயம் அப்படிங்கிறதுனா என்ன? நம்ம மனிதர்களோட முன்னேற்றத்திற்கு முக்கியமா முட்டுக்கட்டா இருக்கிற ரெண்டே விஷயம் பயமும் கவலையும் மட்டும்தான். இந்த பயத்தை நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம யோசிக்காம வரதை பார்த்துக்கலாம் நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ண இருக்கக்குள்ள அந்த விஷயத்த நம்ம கரெக்டாகவும் தெளிவாகவும் செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம கடந்த காலத்தை பத்தின கவலையோ எதிர்காலத்தை பத்தின பயமோ தற்காலத்தை வீணடிக்குது அப்படின்னு சொல்றாரு. நேத்து நடந்த விஷயத்தை நினைச்சு இன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவனாலோ இல்ல நாளைக்கு நடக்க போற இல்ல எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம பயந்துகிட்டு இருந்தனாலோ தற்காலத்தை நம்ம சரியா வாழ முடியாது. இன்னைக்கு இந்த நாளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா நாளைக்கான நாள் நமது வசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த நாளை இந்த நிமிடத்தை இனிமையாக வாழுங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தையும் அவர் வலியுறுத்துறாரு. அடுத்ததா இலக்குகளை நிர்ணயித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்றாரு. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கான குறிக்கோள் ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எந்த அளவுக்கு அதுல தெளிவாகவும் மன உறுதியாகவும் இருந்தோம்னா அந்த விஷயத்த நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கணும்னு சொல்றாரு. நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கிற விஷயங்கள் இயற்கையோடும் பிரபஞ்சத்தோடும் இணைந்து நம்ம வாழ்க்கைய நிச்சயமா அது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம ரொம்ப அழகான ஒரு விஷயம், முயற்சியோடு சேர்ந்து நேர்மறை எண்ணமே வெற்றியை தரும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நம்ம வெறும் முயற்சியை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வெற்றியை கொடுக்காது. அந்த வர பிரச்சனையை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தாலும் வெற்றியை கொடுக்காது. நேர்மறை எண்ணம் அப்படின்னக்குள்ள ஒரு விஷயம் இதனால இந்த பிரச்சனை வந்துட்டா என்ன அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஒருவேளை இந்த கொஸ்டின் கேட்கல அப்படின்னா ஒரு பயம் வருது இல்லைங்களா? வர்றதை பார்த்துக்கலாம், இருக்கிறத தெளிவா படிப்போம். நேர்மறை எண்ணங்கள் இருந்தாலே அந்த முயற்சி நிச்சயமா வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இறுதியா ஒரு விஷயத்த சொல்றாரு, சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் ஒரு மனிதனை மேலும் மனிதனாக மாற்றுகிறது. அதுவும் இல்லாம நமக்கு தோன்ற அந்த எதிர்மறை எண்ணங்களை உடனுக்குடனே சரி செஞ்சு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஒரு வழியா இது பண்ணா இது தப்பாகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா அதை சரி பண்ணணும், நல்வழிப்படுத்தணும், இதனால எந்த பிரச்சனையும் வராது, அது கரெக்டாவே போகுங்கிற ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஆழமா நம்பணும் அப்படின்னா நிச்சயமா அது நன்மையை தான் தரும். மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ இல்ல குறை சொல்றதோ அது நம்மளையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மற்றவங்க எது செஞ்சாலும் அதுல நல்ல விஷயத்த பாராட்டணும். பரவாயில்ல, நீங்க இது பண்றீங்க, இது நிச்சயமா உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாராட்டும் எண்ணம் இருந்தாலே போதும். நம்மளும் அந்த விஷயத்துல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். இந்த புத்தகத்தோட முக்கியமான மைய கருத்தா சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் மனிதனை உருவாக்குவதில்லை, அவை மனிதனை யார் என்று அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி சரி பண்ணணும்னு நினைச்சா, முதலில் உங்க சூழ்நிலையை நீங்க மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க எண்ணத்தை மாத்துங்க, உங்க சூழ்நிலை இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. படிக்க படிக்க எத்தனை வாட்டி வேணாலும் படிக்கலாம், மீண்டும் மீண்டும் ஒரு 30 வாட்டி 40 வாட்டி படிச்சாலுமே ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த புத்தகம் உங்களை மெருகேற்றி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான இல்ல உங்களுக்கு பிடிச்ச சில புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்களாலோ இல்ல நீங்க எழுதின புத்தகமா இருந்தாலும் நான் பேசணும்னு நினைச்சீங்களாலோ கமெண்ட் பண்ணுங்க, இல்ல ஷேர் பண்ணலாம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன்.